கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 87 பாகங்கள் பார்த்துருக்கோம். கடைசியாக எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூடாரமும் கிறிஸ்துவும் சொல்லக்கூடிய தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? கூடாரமும் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய தலைப்பில் இதுவரைக்கும் 6 பாகங்கள் பார்த்துருக்கும். அதில் என்ன கவனிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணுறதுக்காக ஒரு கூடாரத்தை என்ன பண்ண சொன்னார்னா உண்டு பண்ண சொன்னார். அதனுடைய செயல்முறைகள் தான் கடந்த ஒரு 6 வகுப்பில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிமுக ஒரு வகுப்பு பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம். அதில் இந்த ஆசிரியப்பு கூடாரம் ஏன், எதுக்காக செய்யணும், இது எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டாவது ஒரு வகுப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய செயல்முறைகள், கட்டுமான பணிகள் எப்படி இருக்கணுன்றதை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்கு மேலே படக்கூடிய அந்த திரைகள், அந்த கவரிங்ஸ் குறித்து என்ன பண்ணியிருந்தோம் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? நாலாவது ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா, கூடாரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், அப்புறம் கூடாரத்துக்கு வெளியில் பிரகாரம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை குறித்து என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது ஒரு பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரும் பொழுது பலிகளை குறித்து என்ன பண்ணியிருந்தோம்னா பார்த்துருந்தோம். ஆசிரியப்பு கூடாரத்தில் செய்யக்கூடிய பலிகளை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். 6வது ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆசிரியப்பு கூடாரத்தை யார் செய்யணும், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை யார் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், எந்த பொருட்களை சுமக்கணும் சொல்லக்கூடிய காரணத்தை குறித்து என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்படி 6 பாகங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாக சொல்லப்பட்ட காரியங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த வகுப்பிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூடாரமும் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய தலைப்பில் பார்த்த அந்த நிழலுடைய பொருளுக்குள்ளாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கடந்து போக போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 88ஆம் பாகம் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம உள்ள கடந்து போகலாமா? ஒரு வசனம் படித்து உள்ள போகலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா? ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து சொன்னார். இதெல்லாம் ரொம்ப கிளியராக நீங்கள் பண்ணுன்றதை, ரொம்ப எச்சரிப்போடு நீங்கள் செய்யணுன்றதையும் சொல்லி காமிச்சார். நம்ம இந்த 6 வகுப்பில் தெளிவாக பார்த்துருக்கோம். அப்படி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போது அந்த கேள்விக்கான பதிலை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான பர்பஸ். தேவனாகிய கர்த்தர் எதுக்காக இந்த கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த கூடாரம் எதுக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் நான் வந்து வாசம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்படி வாசம் செய்யும் பொழுது தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். அதே நேரத்தில் அவங்க பாவத்துக்கு உட்பட்டாங்கன்னா தங்களுடைய பாவங்களை அந்த கூடாரத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த கூடாரத்தை செய்தார்ன்றதை நம்ம அங்கே கவனிச்சோன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து வனாந்திரத்தில் இதை செய்ய சொன்னான்றதை நம்ம தெளிவாக கவனிச்சிருந்தோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோமா, டைரெக்டாக வந்து பொருளுக்குள்ளாக என்ன பண்ணலாம், நம்ம கடந்து போகலான்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போது தேவனாகிய கர்த்தர் ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்யணும் அப்படின்னா அந்த கூடாரம் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஜனங்கள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதே மாதிரி இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நம்ம மத்தியில் வந்து வாசம் செய்யணும் அப்படின்னா நமக்கும் அதே மாதிரி ஒரு கூடாரம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி காமிக்கிறார். ஏன்னா அன்னைக்கு அவங்க செய்த காரியங்கள்லாம் ஒரு நிழல், அதோடைய சாயல் பரலோகத்துக்கு ஒப்பான ஒரு சாயல்ன்றதை சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. பார்த்தீங்களா? அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க செய்த அந்த ஆராதனை முறைமைகள் பரலோகத்தில் உள்ள சாயலுக்கு ஒத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி காமிச்சார். அது எப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா தொடர்ந்து கவனிக்க போகிறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது,
அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமை உள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்போது சமயமில்லை. பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த கூடாரத்தை குறித்து பேசும் பொழுது அதோடைய இன்ஃபர்மேஷனை இங்கே பகிர்ந்துக்கிட்டு அதோடைய உண்மை பொருள் என்னன்றதையும் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அவர் கொடுத்த ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்போ நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி காமிச்சார். அப்போ நிறைய விஷயங்கள் உள்ளே சொல்லப்பட்டிருக்கின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பொருளை கொஞ்சம் கூர்ந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த நிழலிருந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா கூடாரம் தேவைப்படுது. அப்போது இன்னைக்கு யார் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்மளை தான் தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறார். படிக்கலாமா? பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. பார்த்தீங்களா? அப்போ நாம தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள்ன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கூடிய நம்ம மத்தியில் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, கரெக்டாக கவனிங்க. நமக்கு என்ன தேவை? இப்போ ஒரு கூடாரம் தேவைன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போ அந்த கூடாரத்தின் மத்தியில் தான் தேவன் வாசம் பண்ணுவார். அப்படி இருக்கும் பொழுது தான் தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் கிருபையும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நம்ம பாவங்கள் பண்ணிட்டா கூட அந்த கூடாரத்தில் உள்ள செய்யக்கூடிய ஆராதனை முறைமைகள் மூலமாக நம்முடைய பாவங்கள் போக்கப்படுன்றதையும் சொல்லி காமிச்சார் இல்லையா? அவரால் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த கூடாரம் அதனுடைய பொருள் என்னன்றது தான் ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மகா மேன்மையான அந்த ஆச்சரியமான அவருடைய கணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா அநேகருக்கு உலகத்தில் தெரியல. ஆனால் இந்த பாடத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மகா மேன்மையான கணமும் அவருடைய வல்லமையான காரியங்களும் அவருடைய இரக்கமும் அன்பும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிழலான ஒரு காரியத்தில் நமக்கு புரிய வச்சிருக்கான்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். சரிங்களா? அப்போது தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கூடாரம் தேவைன்றது கிளியராக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ நாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தான் தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ நம்ம மத்தியில் தேவன் வரணும்னா ஒரு கூடாரம் வேணும் இல்லையா? அப்போ யார் மூலமாக தேவன் நம்ம மத்தியில் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனத்துடைய உண்மை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கூடாரம் யாருன்றதை நீங்களே தெளிவாக சொல்லிடுவீங்க. படிக்கலாமா? பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான் பிதாகிய தேவன் கூட ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும்ன்றதை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ணணும் அப்படின்னா கூடாரமாகிய கிறிஸ்து நமக்கு கட்டாயமா தேவைன்றதை கிளியர் பண்ணிட்டார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாருங்க, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்போ இந்த மத்தியஸ்தர் ஆகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த கூடாரம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளியராக அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எல்லாருமே கரெக்டாக அந்த நிழல நம்முடைய சிந்தனையில் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பொருள் கரெக்டாக புரியும். நிழல் கவனிங்க, தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணணும் அப்படின்னா கூடாரம் தேவை. அதே மாதிரி இன்னைக்கு தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்ம மத்தியில் வாசம் பண்ணணும் அப்படின்னா கூடாரமாகிய கிறிஸ்து நமக்கு தேவைன்றதை கிளியர் பண்ணி காமிச்சார். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கூடாரத்தில் செய்யக்கூடிய ஆராதனை முறைமைகள் மூலமாக மட்டுமே இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுன்றதையும் நம்ம அங்கே பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக தான் நம்முடைய பாவங்களும் கழுவப்படுன்றதையும் சொல்லி
காமிச்சார். படிக்கலாமா? பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கூடாரத்தில் செய்யப்படக்கூடிய அநேக அந்த பலி போகக்கூடிய முறைமைகள் மூலமாக தான் ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட்டுச்சுன்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் நம்முடைய பாவங்களும் நீக்கப்படும்ன்றதையும் இங்கே தெளிவான பண்ணார்னா சொல்லி காமிச்சார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த வசனம் ஏன் படிச்சோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, தேவனுடைய குமாரனாக நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் நாம் சுத்திகரிக்க முடியுன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் கவனிக்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த கூடாரத்தின் மூலமாக தான் தங்களுடைய கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியுன்றதையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாமளும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு நம்முடைய தேவனாக கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்க முடியுன்றதையும் சொல்லி காமிச்சார். சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் மாதிரி நம்ம கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் இருந்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும் போது தான் தேவன் நம்ம கூட அன்பா இருப்பாரு, ஐக்கியமா இருப்பான்றதையும் இப்ப படிச்சோம். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பாத்தீங்களா? நாம கிறிஸ்துக்குள்ளாக மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாகிய தேவன் மகிமைப்படுவான்றதையும் இங்க சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ வனாந்திரத்துல அங்க இருந்த செய்யப்பட்ட கூடாரம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார். டைரக்டா வசனம் படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். பாத்தீங்களா? அவர் தான் கூடாரம் சொல்லி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைரக்ட் அடையாளப்படுத்தி காமிக்கிறான்றதையும் புரிஞ்சுக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வசனத்துக்கும் ரொம்ப ஆழமான உண்மைகள் அடங்கி இருக்குது. இப்போ நம்ம என்ன மட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவனுடைய மகத்துவமான உண்மை புரிய ஆரம்பிக்குது. நாம் தேவன்கிட்ட போய் சென்று சேரணும் அப்படின்னா, அல்லது தேவன் நம்மகிட்ட வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நம்முடைய கூடாரமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து நிச்சயமா வேணும்ன்றதை இங்க தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பிரயாணம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தேவனோடு ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னா, அல்லது தேவன் வந்து அவங்க மத்தியில் வாசம் பண்ணணும் அப்படின்னா இந்த கூடாரம் தேவைப்பட்டது. அதே மாதிரி நாம இந்த வனாந்திர பிரயாணத்தில், அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலப்பகுதி, இது வந்து சுவிசேஷ யுகம் சொல்லி வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இந்த சுவிசேஷ யுகம் எங்கே தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே நாளில் தொடங்கி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதமான காலப்பகுதி ஆகிய 1000 ஆண்டு அரசாட்சி வர வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வனாந்திர காலமான பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தி காமிக்கப்பட்டிருக்குது வேதாந்தத்துக்குள்ள. அப்போது வனாந்திரத்தில் கூடாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் பிதாகிய தேவன்கிட்ட என்ன பண்ண முடியும்னா போக முடியும், ஐக்கியப்பட முடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும்
சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பாருங்க, இங்க ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குற அப்போஸ்தலனாகிய பவுல், வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கோபம் முட்டினது போல இன்னைக்கு நாமளும் இந்த வனாந்திர பிரயாணத்தில், அதாவது இந்த காலப்பகுதியில் நாமளும் அவங்கள மாதிரி கீழ்ப்படியாமங்களை போகக்கூடாதுன்றதையும் சொல்லி காமிக்கிறார். அப்போ நாம கீழ்ப்படலை கற்றுக்கொள்ளணும், தேவன் ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கூடாரம் நமக்கு தேவைன்றதை ரொம்ப கிளியரான பண்ணிட்டாருன்னா நமக்கு புரிய சான்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கூடாரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூடாரத்தினுடைய செய்முறைகள் இது எப்படி செய்திருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வரான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்க, பிலிப்பியரில் ரொம்ப அருமையான வசனத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கார் பவுல் மூலமா. படிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. பாத்தீங்களா? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்ப இந்த வசனம் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா எந்த வகையில் நம்முடைய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கான்றது அநேகருக்கு சில நேரங்களில் புரியாமல் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த கூடாரத்தை நம்முடைய தெய்வனாக கர்த்தர் செய்ய சொன்ன ஒவ்வொரு முறைமைகளை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப பெரிய லெவலில் அவர் மகிமைப்படுத்தியிருக்கா, உயர்த்தி வச்சிருக்கான்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே இதை நிழலை கவனிக்கும் பொழுது இந்த கூடாரத்தை சரியாக கையாளலை அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த தண்டனைகளை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு இந்த கூடாரமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சரியாக கனம் பண்ண தெரியல அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா தேவன் மிகவும் அதிகமாக நம்ம கடிந்து கொள்வான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க பிலிப்பியரில். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாத்தீங்களா? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்ற வசனம் படிக்கும் பொழுது அது எப்படிலாம் பொருத்தமா இருக்கின்றதா இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் செய்ய சொன்ன முறைமைகளை நம்ம கவனிக்கும் பொழுது புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம உள்ள போலாமா? பாருங்க, இந்த படம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த படத்தை கொஞ்சம் கவனிங்க. இப்போ இங்கே கவனிக்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி இங்கே வெளியேறும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அப்போ இதை அடிப்படையாக கட்டியிருக்காங்க இல்லையா? எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், இந்த இடத்துல 20 பலகைகள் வச்சுருக்காங்கன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 20 பலகைகள் இந்த சைடில், அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 20 பலகைகள் இருக்குன்றதையும் நமக்கு தெரியும். அதே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 6 பலகைகள் இருக்கும். அதுக்கப்புறமா அதை தாண்டி 2 கார்னரில் ஒரு பலகைகள் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 8 பலகைகள் பேக் சைடில் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்துடலாம். இந்த இடம் பாருங்கள், கிழக்கு சைடில். இங்கே வரும்பொழுது 5 பில்லர் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 5 பில்லர் இருக்கிறது பார்த்துருக்கோம். வசனம் படிக்கலாம். சரிங்களா? அதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 4 பில்லர் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடான்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். மறுபடியும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். இந்த கிழக்கு சைடில் உள்ள என்ட்ரு ஆகணும். அப்போ உள்ளே வரும்பொழுது 5 பில்லர் இருக்கும், நம்ம கவனிச்சிட்டோம். உள்ளே வந்த உடனே இதுக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்தலன்ற ஒரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? இதை தாண்டி வரும்பொழுது மகா பரிசுத்தலன்றது தெரியும். சரிங்களா? ஓகே. அப்போ இதை குறித்தான வசனங்களை படிக்கும் பொழுது இதுதான் ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அடிப்படையான ஸ்ட்ரக்சருடைய செயல்முறைகள். அப்போ இதில் என்ன மகத்துவம் இருக்குது? அது ஆச்சரியம். இதில் ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த வனாந்திர பிரயாணத்தில் இந்த காலப்பகுதியில் எவ்வாறு செயல்படுறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்றது தான் இது சொல்லி காமிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கூடாரத்தை செய்தாங்க. அந்த கூடாரத்துடைய பொருள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து, நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்போது இந்த கூடாரம் செய்யப்பட்ட செயல்முறைகளை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த வகையிலெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படும்படியாக அவர் இந்த பூமியில் இந்த காலத்தில் இருக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அருமையாக அது புரிய வைக்கும். சரிங்களா? சில வசனங்களை நம்ம படிக்கலாமா? நிழலுக்காக படிக்கலாமா? படிக்கலாம். பாருங்க, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. பாருங்க,
இந்த வாஸ்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா பலகைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறார். பாருங்கள், பலகைகள் எங்கே இருக்கும்? இந்த பிக்சர் பாருங்கள். இந்த இடத்துல 20 பலகைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பலகைகள் இதை நீங்கள் எந்த மரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சித்தி மரத்தால் இந்த பலகைகளை ரெடி பண்ணுங்கன்றது சொல்லி காமிச்சார். அப்போது இதுக்கான ஒரு எப்ரேய வார்த்தை பார்த்தீங்கன்னா அகாஷியா வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகாஷியா வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், போர்ட்டபிள், ரொம்ப லைட் வெயிட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா தூக்கிட்டு போக முடியுன்றதையும் அங்கே சொல்லி காமிச்சாங்க. சரிங்களா? அப்போது இந்த மரத்தின் மூலமாக தான் இந்த ஸ்ட்ரக்சர் செய்யப்பட்டிருக்கு. அப்போது இந்த மரத்தின் மூலமாக செய்யப்பட்டிருக்கும் பொழுது இதில் ஏதோ ஒரு உண்மை என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காரு. அப்போ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்றது தான் இதோட அடிப்படை ஃபண்டமெண்டல் ஒரு உண்மைன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அவர் நம்முடைய பாவங்களை போகக்கூடிய அவர் நம்மளை பிதாக தேவன்கிட்ட கொண்டு போய் செய்யக்கூடிய முறைமைகள் ரொம்ப எளிமையாக இருக்குன்றதை அடையாளப்படுத்தி காமிக்கிறார். படிக்கலாமா? பாருங்கள், மத்தேயுல 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, இந்த பூமியில, அதாவது வனாந்தரத்தின் காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி இருக்கிறான்னு சொல்லி காமிக்கிறார். இன்னைக்கு நிறைய பாவங்கள் உலகத்தில் இருந்தால் கூட, பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தின் மூலமாக நம்ம உள்ள வந்திருந்தா கூட, அடுத்து நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை எப்படி பாதுகாக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய நுகம் ரொம்ப லகுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் மரமாக என்ன பண்ணாருன்னா அடையாளப்படுத்தி காமிச்சான்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த பிக்சர் பாருங்கள், மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மரமும் எதால் பூசப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தால் அது பூசப்பட்டிருக்குமா. படிக்கலாமா? பாருங்க, அதிலே யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பலகைகளை பொன்தகட்டால் மூடி தாழ்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பாள்களை பொன்தகட்டால் மூட கடவாய். பாருங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா வுட்டுமே மரத்தையும் பார்த்தீங்கன்னா பொன் தகட்டால மூடணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்றார். அப்போ இந்த மரம் அகாஷியா வுட் எபிரேய வார்த்தையில் சீத்தி மரன்றதை நம்ம படிச்சிருக்கோம். அதோட தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தின பிரமாணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. எங்கிட்ட வந்துருங்க, ஈஸியாக சரி பண்ணுறான்னு சொல்லி காமிச்சார், புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மரம் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்குன்றதை நம்ம கவனிக்கும் பொழுது என்ன அடையாளம்? கோல்டு, அதில் முலாம் பூசிருக்காங்கன்றதை சொல்கிறார். என்ன அடையாளம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். தங்கத்தினுடைய தன்மை என்ன? அது என்னைக்குமே மாறவே மாறாது. அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப ஏன் அங்க கோல்டால மேல பூச சொன்னாரு, முலாம் பூச சொன்னான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் என்னைக்கும் மாற மாட்டார். நம்மளை பிதாகிய தேவன்கிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார்னா கட்டாயமாக கூட்டிகிட்டு போவார். நாம் அவருக்குள்ளே இருந்தால் மட்டும் போதுன்றது தான் இன்றைக்கி அவர் எதிர்பார்க்குறான்றதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அடையாளத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப தெளிவான பண்ணார்னா சொல்லி காமிச்சார். சரிங்களா? இது ஒரு அடையாளத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மறுபடியும் இந்த பிக்சர் பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் எத்தனை பில்லர் இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தொடர்ந்து வசனங்களை படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைக்கு எல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே. பாருங்க, 20 பலகைகள் தெற்கே இருக்கணுன்றதை சொல்லி காமிச்சார். சரிங்களா? பாருங்க, 20 பலகைகள் இங்க தெற்கு சைடில் இருக்கணும். அடுத்தது அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, அந்த 20 பலகைகள் கீழே 40 வெள்ளி பாதங்களை வைக்கணும்ன்றது சொன்னாரு. அடுத்தது ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும்.
வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடதுபுறத்திலும் பாருங்க, வடதுபுறத்தில் இங்கே என்ன இருக்கணுமா அதே மாதிரி 20 பலகைகள், கீழே பார்த்தீங்கன்னா அந்த கழுந்துகள் அப்புறம் வெள்ளி பாதங்கள் இருக்குன்றதையும் தெளிவாக சொல்லி காமிச்சார். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோடைய ஒரு உண்மை என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். காரணம் என்னன்னா, இந்த பலகைகளை வச்சு தான் ஆசிரியப்பு கூடம் கட்டப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது இந்த பலகைகளில் ஏதோ ஒரு உண்மை யாரை பற்றினதுன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மைகளை உள்ள மறைச்சி வச்சிருக்கான்றதை என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் கணிக்க போகிறோம். அப்போ ஏற்கனவே பலகையை பற்றி பார்த்தோம், லைட் வெயிட்டு. பலகை மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு பஸ் சொல்லியிருந்தார், அதுக்கும் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே நம்பர்ஸ் கொடுக்குறார், 20 பலகைகள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கார். அதான் முக்கியம். அப்போ இந்த 20 பலகைகள், அந்த பக்கம் 20 இந்த பக்கம் 20 நம்ம பார்த்துட்டோம். அப்போ நம்பர் 2ன்றது இங்கே வந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்றதான் நமக்கு தெரியணும். அப்போ நம்முடைய வேதாந்தத்தை பொறுத்த வகையில் நம்பர் 2 இது சம்மந்தப்பட்டு வரக்கூடிய எல்லா நம்பருமே 2 அல்லது 2 அல்லது 20 அல்லது 200 அல்லது 2000 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கின்றதை இதன் மூலமாகவே நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த நம்பர் 2ன்றது வேதாந்தத்துக்குள்ளே எதை அடையாளப்படுத்தும் சொல்லி கவனிக்கும் பொழுது அடிப்படையாகவே சத்தியத்தை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். நமக்கு நல்லா தெரியும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லும்போது அப்போ சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நம்பர் 2 இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இன்னும் சில வசனங்களை கவனிக்கும் பொழுது கிளியராக புரிய பாருங்க. சத்தியத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதங்களில் இவர் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கான்றது தான் இதோட அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தின் மூலமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வனாந்திர பிரயாணத்தில் நம்முடைய ஆண்டு இருக்கான்றதுக்காக தான் இந்த நம்பர் 2வை அடையாளப்படுத்தி காமிச்சாங்கன்றதை இப்போ நம்ம தெளிவாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில வசனங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. மத்தேயுல 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். பாருங்க, இங்க கொஞ்சம் கூர்ந்து 2 மீன்கள் அப்படின்றார். இந்த 2 மீன்கள் மூலமாக அன்னைக்கு பந்தி அமர்ந்தவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா போஜனம் கிடைச்சது. அவங்கள திருப்தி ஆக்கினார் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இங்கே எடுக்கிறது இந்த 2 நம்பர். அப்போ நம்முடைய அடையசக்கரத்துடைய அமைப்பு தான் இங்கே காமிக்கிறாங்க. அப்போ அவர் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சத்தியமாக இருந்து, நமக்கு நல்ல வசனம் தெரியும், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், படிக்க வேண்டாம் இல்லையா? அப்போது இந்த சத்தியத்தின் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறான்றதுக்கு தான் இப்போ நம்ம அடையாளம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இப்போ நம்ம படித்த மத்தேயு 14:17 என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மீன்கள் அங்கே பார்த்தோம். இந்த 2 மீன்கள் மூலமாக தான் அங்கே பந்தி இருந்தவங்களுக்கு உணவு கிடைக்கின்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். பாருங்க, கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே அந்த லைட் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. அப்போது அங்கே குற்றுயிரும் கொலையுமா இருந்த அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா இவரை காப்பாற்றிட்டு கொண்டு போய் சத்திரத்தான் கையில் விட்டுட்டு என்ன பண்ணாருன்னா 2 பணம் கொடுத்துன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த 2 பணத்தின் மூலமாக அவருடைய காயங்கள் கட்டப்படும்ன்றதை சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் 2ஆகிய இங்கே காமிக்கப்பட்ட அடையாளம் இல்லையா? சத்தியம் இருக்கு இல்லையா? அந்த சத்தியத்தின் மூலமாக அந்த தெய்வீகமான ஆசீர்வாதங்களை இந்த காலப்பகுதியில், வனாந்திர காலப்பகுதியில் நம்ம கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய ஆண்டு இருக்கான்ற ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே தெளிவாக கொடுத்துருக்கார். அப்போ நம்முடைய ஆண்டு இயேசு கிறிஸ்துவை புரிந்தக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது விசேஷமான ஆசீர்வாதமாக இருக்குன்றதையும் இங்கே நம்ம சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? இதுக்கு இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, மார்க் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். மறுபடியும் நம்பர் 2 வருது பாத்தீங்களா? 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த 2ன்றது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அதன் மூலமா ஆசீர்வாதம் கிடைக்கின்றதான் இப்ப நம்ம பார்த்த அடையாளங்கள். அப்போ இந்த 20 பலகைகள் ஏன் நம்பர் 2ன்றதை உள்ள கொண்டு வந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வனாந்திர பிரயாணத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்பட்ட சத்தியங்கள். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த 20 பலகைகள் கீழே என்ன இருக்குன்னு சொல்லி காமிச்சார் அவர், வெள்ளி பாதங்கள் அப்படின்னு சொல்றார்.
புரிஞ்சுங்களா? அப்போ அந்த வெள்ளி பாதங்கள் சொல்லி கவனிக்கும் பொழுது மறுபடி நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த வெள்ளின்றது எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுத்தமான சொற்கள் அவனுடைய வார்த்தைகள் அடையாளப்படுத்துன்றதும் நமக்கு நல்லா தெரியும். படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா சுத்தமான சத்தியத்தை என்ன பண்ணது அடையாளப்படுத்துன்றதையும் சொல்லி காமிக்கிறாரு. அப்போ இந்த வெள்ளி பாதங்கள் தான் இந்த பலகைகளை பூமியில தாங்கக்கூடிய விஷயம் சொல்லி காமிக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம டூவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்போ சத்தியத்தின் மூலமாக தெய்வீகமான ஆசீர்வாதங்களை அவர் நம்ம கொடுக்கலான்றது சொல்லி காமிக்கும் பொழுது இந்த பூமியில அவர் நிலை நிற்கிறது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அவர் நிலை நிற்கிறான்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா யோவான் சுவிசேஷம் முழுவதும் படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சுயமாக ஒன்றும் சொல்லலை, செய்யலை, நான் என்ன செய்யணும் என்ன பேசணுன்றத பிதாவானவர் எனக்கு சொல்றான்றதை சொல்லி காமிக்கிறார். அதனால தான் இந்த வெள்ளி பாதங்கள் பூமியில் பதிந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகல காரியங்களையும் பிதாவுடைய வார்த்தையின்படி தான் செய்கிறான்றதுக்கும் இது அடையாளமாக இருக்கின்றதை அங்கே சொல்லி காமிச்சிருக்கார். சரிங்களா? சரி, அடுத்தது போலாமா? பாருங்க, அதிலே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை மறுபடியும் கவனிங்க. பாருங்க, இந்த பிக்சரை நம்ம கவனிக்கும் பொழுது இது இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர். இது இங்கே 20 பலகைகள் பார்த்தோம். நம்பர் 2ன்றது நம்முடைய இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறான்றதை பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த பூமியில் அவர் எப்படி நிற்கிறாருன்னா தேவனுடைய வார்த்தையின்படி தான் எல்லாமே செய்கிறான்றதையும் அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கான்றதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து கவனிக்கும் பொழுது இந்த பலகைகள் ஸ்ட்ராங்காக நிற்கணும் இல்லையா? இந்த வனாந்திரத்தில் எவ்வளோ அங்கே காற்று அடித்தாலும் புயல் வந்தாலும் இந்த கூடாரம் ஒன்றுமே ஆகக்கூடாது இல்லையா? அப்போ எந்த வகையில் இது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கான்றதை சொல்கிறதுக்காக தான் இங்கே தாழ்பால்களை குறித்து அவர் பேசியிருக்காரு. படிக்கலாமா? பாருங்கள், யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த பிக்சர் பாருங்க. மொத்தம் எத்தனை தாழ்பால்னு சொல்லி காமிச்சாரு? 5 தாழ்பால்கள் இருக்கணும்னு சொல்லி காமிச்சார். அப்போது இந்த சைடில் 5 இருக்கணும், இந்த சைடில் 5 இருக்கணும், பேக் சைடில் 5 இருக்கணுன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ மொத்தம் எத்தனை தாழ்பால்கள்? மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 தாழ்பால்கள்ன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சைடு 5, இந்த சைடு 5, பேக் சைடில் 5ன்றதை நமக்கு தெளிவான பண்ணிட்டாருன்னா சொல்லி காமிச்சார் இல்லையா? அதில் இந்த சைடு 5 இருக்கும் பொழுது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உருவ பாய்ச்சப்பட்டுக்கணுன்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றுக்கு ஒன்று இசைவாக நிற்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சரை அவர் இப்படி பண்ணியிருக்கான்றது நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல மொத்தமாக கூட்டி பார்க்கும்போது எத்தனை வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 சொல்லி வருது இல்லையா? அப்போ இந்த 15 வச்சு நமக்கு என்ன சொல்கிறான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா இந்த பூமியில் இந்த வனாந்திரத்தில் இந்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கான்றதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் இல்லையா? அப்போ இந்த 15 சொல்லக்கூடிய நம்பரை வச்சு என்ன சொல்ல போகிறான்றதுக்கு ஒரு உதாரண வசனம் படிக்கலாம், பொருளை நம்ம கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், ஓசியா 3ஆம் அதிகாரம் 1லேருந்து படிங்க. ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். பாருங்க, இந்த இடத்துல ஓசியா கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வழி விலகி பிரமாணங்களை மீறி போயிட்டாங்க, அங்கே விபச்சாரம் செய்துட்டாங்கன்னு சொல்லி காமிக்கிறார். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே நம்முடைய தெய்வநாயக கர்த்தர் வச்ச நேசத்தை புரிய வைக்கும்படியாக நீ இப்போ ஒரு ஸ்திரீயை இந்த மாதிரி தெரிந்து கொள்னு சொல்றாரு. சொல்லிட்டு படிங்க 2ஆம் வசனம். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாழுமை கோதுமைக்கும் கொண்டு. பார்த்தீங்களா? அந்த வேசியான ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா 15 வெள்ளிக்காசுக்கு கொள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அந்த வேசியான ஸ்திரீயை யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காரு. இது சம்மந்தப்பட்ட நிறைய வசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எரேமியாவில் 3ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இஸ்ரேல் ஜனங்களை வேசி மார்க்கன்றது சொல்லி காமிச்சிருப்பார். அப்போ இந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக
15 வெள்ளிக்காசு என்ன பண்ணுறாருன்னா கொடுக்க சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா மீட்புக்குரிய, அதாவது விடுதலைக்குரிய ஒரு காரியங்களை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துன்றதை சொல்லி காமிக்கிறாங்க. நம்பர் 1 எவிடன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 ராஜாக்களில் 20ஆம் அதிகாரம் 1லேருந்து படிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். பாருங்க, இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா ஏசாயா வந்து சொல்ற இந்த மாதிரி நீங்க மரிச்சு போயிடுவீங்க, வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. ஆனா எசேக்கியா என்ன பண்றாருன்னா தேவனுடைய பிரேயர் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன பண்றாருன்னா உன் வாழ்க்கையில 15 வருஷங்களை நான் கூட்டி கொடுக்குறேன்றதை அங்க சொன்னார். படிக்கலாமா? பாருங்க 6ஆம் வசனம் படிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். பாத்தீங்களா? அப்போ இந்த 15ன்னு சொல்லக்கூடிய நம்பர் விடுதலைக்குரிய ஒரு காரியமா இருக்கின்றதை பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இந்த வசனங்களை படித்தோம். சரிங்களா? இன்னும் தெளிவாக நம்ம படிக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையாக இருக்கும் பொழுது எந்த நாளில் புறப்பட்டாங்க? 15ஆம் தேதின்றது எல்லாருக்குமே தெரியும். படிக்கலாமா? பாருங்க, என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 15ன்னு சொல்லக்கூடிய நம்பர் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலைக்குரிய நம்பராக இருக்குன்றதை நம்ம இங்கே படித்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய அடிப்படை அந்த அமைப்பை ஸ்ட்ரக்சரை கவனிக்கும் பொழுது இங்கே 15ன்னு சொல்லக்கூடிய நம்பரை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்? தாழ்பாள்கள் இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, பேக்கில் 5 சொல்லி வரும்பொழுது மொத்தம் 15 சொல்லக்கூடிய நம்பரை காமிக்கிறாரு. அப்படி காமிக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே விடுதலை அப்படின்றத அவர் சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாத்தீங்களா? அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அவர் மூலமாக தான் விடுதலை, ரட்சிப்பு. ஆனால் இந்த காலப்பகுதியில் அவருக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விசேஷ விதமாக இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஏன் இந்த 15 அடையாளப்படுத்தி காமிச்சார்னா அவர் எவ்விதமாக இந்த பூமியில் செயல்பட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விடுதலைக்குரிய ஒரு ரட்சகராக இருக்கான்றதை அடையாளப்படுத்துறதுக்காக தான் இதை செய்து காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்து போகலாமா? பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த வனாந்திர பிரயாணத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம தேவன் கூட ஐக்கியமாகிறதுக்காக எல்லா வகையிலும் நிரந்தரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடியாக இருக்கார். நம்ம அவருக்குள்ள போனால் மட்டும் போதுன்றது தான் இங்கே அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்போ இந்த ஆசிரிப்பு கூடாரம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் பொழுது அப்போ அவருக்குள்ள போகணும் இல்லையா? நல்லா வாங்க, இந்த பிக்சர் பாருங்க. இப்போ பாருங்க, இது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ் இல்லையா? அப்போ இந்த ஆசிரிப்பு கூடாரம் கிறிஸ்துவா இருக்கும் பொழுது நம்ம அவருக்குள்ள போகணும். கரெக்டா? அப்போ அவருக்குள்ளே போகணும் அப்படின்னா பாருங்க, இங்கே முதல்ல முன்னாடி இந்த கிழக்கு வாசல் இருக்கு இல்லையா? இந்த கிழக்கு வாசல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 பில்லர் இருக்குது. இதை தாண்டி தான் கூடாரத்துக்குள்ளே போக முடியுங்கிறத இங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த 5ன்ற நம்பர் வேதாமத்தில் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ஸோ எந்த வகையில் இது புது சிருஷ்டி அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 5 மறுபடியும் நல்லா கவனிங்க. அப்போது இந்த 2ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சத்தியத்தை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இருக்குது வேதாந்தத்துக்குள்ளாக. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் மறுபடியும் எதை அடையாளப்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு பலிய மீட்புக்குரிய காரியங்களை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தி காமிக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 3ன்னு சொல்லக்கூடிய நம்பர் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துன்றதுக்கு ஒரு சில வசனங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நாம் படிக்க போகிறோம். படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. பார்த்தீங்களா? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்துன்னு சொல்லி இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது நம்முடைய வேதாமத்தில் இந்த 3, 30, 300, 3000 சொல்லக்கூடிய இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரிடம்ஷன் மீட்புக்குரிய காரியங்களை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தி காமிக்கின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சொல்லி பார்க்குறோம். இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்
அவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, பாத்தீங்களா, 30 வெள்ளிக்காசு மூலமா பாத்தீங்கன்னா நம்முடைய இயேசுகிறிஸ்துவை காட்டி கொடுத்தாங்கன்றதையும் நம்ம இங்க படிக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. இன்னொரு வசனத்தை நம்ம டைரக்டா படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாத்தீங்களா, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. புரிஞ்சுங்களா? அப்போ நம்பர் 3 சொல்லக்கூடிய நம்பர் எப்பொழுதுமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரிடம்ஷன் சொல்லக்கூடிய மீட்புக்குரிய ஒரு காரியம் அடையாளப்படுத்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்குறோம். அப்போ மறுபடியும் நல்லா கவனிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இந்த பிக்சர் பாருங்க. ஸோ 5 பில்லர் இருக்கும் பொழுது நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி அடையாளப்படுத்துன்றதை நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது எப்படி எந்த வகையில் அது புது சிருஷ்டி அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ன்றது சத்தியத்தை அடையாளப்படுத்தும், 3ன்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பு அடையாளப்படுத்தும். அப்போ சத்தியத்தின் மூலமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து கொடுக்குறேன்னு சொல்ல அந்த மீட்புக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்கிறவர்கள் இந்த உள்ள வர முடியுன்றதை சொல்லி காமிச்சாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வரவங்க எல்லாருமே எப்படி அவர் மாற்றக்கூடிய வகையிலே இந்த பூமியில் செயல்படுறாருன்றதான் இங்கே அடையாளப்படுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 5 பில்லர் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷனை அடையாளப்படுத்தும். எந்த வகையில் அடையாளப்படுத்துன்றதை நம்ம கவனிச்சோம். எப்படின்னா 2ம் 3ம் சேர்ந்தா 5 இல்லையா? அப்போ 2ன்ற நம்பர் வேதாமத்தில் சத்தியத்தை அடையாளப்படுத்தும், 3 சொல்லக்கூடிய நம்பர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய மீட்புக்குரிய காரியங்களை அடையாளப்படுத்துன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம் வசனத்தின் அடிப்படையில். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மீட்புன்றது நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலம் மட்டும்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சத்தியத்தின் மூலமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம மீட்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அவருக்குள்ள வர முடியும். அப்போ இந்த 5 பில்லர் நியூ கிரியேஷன்ற ஒரு வகையில் யார் யாரெல்லாம் மாற நினைக்கிறாங்களோ அவங்க உள்ள வர முடியும். அப்போ அவங்க நியூ கிரியேஷனை மாற்றக்கூடிய வகையில் அவர் இருக்கான்றதான் அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பாருங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பாத்தீங்களா? அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்றதையும் சொல்லி காமிச்சார். அப்போ இந்த அடையாளத்தின் மூலமாக என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 5 சொல்லக்கூடிய இந்த பில்லரை தாண்டி உள்ள வரவங்களை நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள வரவங்களை நியூ கிரியேஷனா புது சிருஷ்டியை மாற்றக்கூடிய வகையில் இந்த பூமி இருக்கான்றதான் இங்கே சொல்லப்பட்ட ஒரு உண்மைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த 5 பில்லருக்கும் பார்த்தீங்கன்னா 5 வெண்கல பாதங்கள் இருக்குன்றதையும் சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமத்தில் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் குக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். பாத்தீங்களா? அப்ப இந்த 5 பில்லருக்கும் 5 வெண்கல பாதங்கள் இருக்குன்றது இங்க சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப இந்த வெண்கல பாதங்கள் எதை அடையாளப்படுத்துன்றதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன தெரியணுமோ அதை மட்டும் தான் என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கொண்டதை நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த வெண்கல பாதங்களை குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது இது இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்தை படித்து பார்க்கும் பொழுது காப்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது தாமிரமாக இருக்கும். சரிங்களா? ஸோ வெண்கலம்ன்றது பிரான்ஸ் அப்படி இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இந்த காப்பர்னு சொல்லக்கூடிய தாமரம் எது அடையாளப்படுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு அருமையான வசனத்தில் நமக்கு தெளிவாக என்ன பண்ணுறாரு புரிய வைக்கிறார். படிக்கலாம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை நம்ம ஏன் எடுத்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாம்புகளால் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் செத்து போனாங்க இல்லையா? அப்போ அந்த மரணத்திலிருந்து மீட்கும்படியாக மோசையானவர் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்கல சர்பத்தை, அதையும் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா காப்பர் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த வெண்கல சர்பத்தை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள் தான் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தை படிக்கக்கூடிய உண்மை. படிக்கலாமா? பாருங்கள், என்னாகும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம்
ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்வாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5 பில்லர் பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து நியூ கிரியேஷனை இந்த பூமியில் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கான்றதை அங்கே சொன்னாங்க. அதே நேரத்தில் அவர் அவர்கிட்ட வரவங்களை யாரையும் என்ன பண்ணுறதுன்னா கைவிடவே மாட்டார். அவங்களுக்கு கட்டாயமாக ஜீவன் கிடைக்கும்ன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார். எப்படி வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஜீவன் கிடைச்சது, அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவங்களுக்கு ஜீவன் கன்ஃபார்மாக கிடைக்கும்ன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ கிறிஸ்துவுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? என்ட்ரு ஆனவங்க உள்ள வந்தவங்க மறுபடியும் எங்கே போகணும்? 2வது முக்கியமான இடம் இருக்கு பாருங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்க மட்டும்தான் அந்த 2வது முக்கியமான இடத்துக்கு என்ன பண்ண முடியும்னா போக முடியும். அப்போ அதை பற்றிய என்ன உண்மைன்றதை வரக்கூடிய அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.